யாழ்ப்பாணத்து மீனவன். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் போடுவோம், கலை சம்பந்தமான வீடியோ போட்டு இருப்போம். தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கண்ணா. இன்றைக்கு திருப்ப வான் வெட்டி விட்டு இருக்கிறீங்க. இது 3வது முறையா வெட்டி விட்டுருக்கோம். 3ஆம் தடவை. எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. ஏன் நீங்க இந்த வான் பெற்ற அதை என்னதுக்காண்டி செய்யற? அது இப்ப மழை பெஞ்சானா இப்ப ஊர்வலத்துல எல்லாம் தண்ணி தேங்கும் தானே. இப்ப இந்த தண்ணி இப்படி வல்லிரோ கோயில இருந்து தொடுத்திருக்கும். இஞ்சால மணியாரஞ்சந்தி அந்த தும்பள கிழக்குல இருந்து தொடுத்திருக்கும். அப்ப அங்க இருக்க தண்ணி எல்லாம் தொடுத்து ஒரே குளமா இருக்கல நாங்க இதுல வெட்டி விட்டோம்னு சொன்னால் இந்த பள்ளத்துல இருக்கிற தண்ணி முழுக்க கடலுக்கு போடும். புட்டியில இருக்கிற தண்ணி கீழ் ஊற்றால பள்ளத்துக்கு வரும். அதுக்காக வெட்டி விடுறது. இது இந்த வான்மட்டக்குள்ள வேற இடங்கள்ல ஜேசிபிஎல் அதெல்லாம் செய்யறாங்க. இங்க என்ன மாதிரி? நான் கையாலாங்கன்றேன். நாங்க மம்பட்டி சாவுல வச்சு இதன்றாங்க. இன்றைக்கு சும்மா கையாலாங்க நின்னாங்க தண்ணி மூடின வழியா. எத்தனை இளைஞர்கள் இருப்பாங்க? ஒரு 6 படிகளுக்கிட்ட இருந்து வெட்டினது. 6 படிகளுக்கிட்ட இருப்பாங்க. இது என்னன்னா இப்ப பொடியல் கனவேர் வருவாங்க, மற்ற தொழிற்சீரார்களும் வருவாங்க, எல்லாருமா சேர்ந்து வெட்டுவாங்க. பேன் வெட்டுறது வெட்டி விடுறதால பாருங்க. இப்ப இவ்வளவு தண்ணி வத்திட்டு பாருங்க. இப்ப குளத்தின மட்டத்தை பாருங்க, மற்ற அங்க பாருங்க இவ்வளவு புட்டியில தண்ணி நிக்குது எவ்வளவு தேசத்துக்கு. அந்த இடம் இருக்க பார்க்கத்தான் போறேன். இப்ப நாங்க இருக்கிற இந்த இது வெட்டா வீடுகளுக்கு தண்ணி போகும். வெட்டா தண்ணி ஊர்களுக்கு இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கும். உருக்கே இருக்கு. இப்ப இங்க பள்ளமா இருக்கிற பள்ளத்துல இருக்கிற தண்ணி கடலுக்கா போக, புட்டியில இருக்கிற தண்ணி நீரோட்டத்தோட பள்ளத்தை பார்க்க வரும். இப்ப உங்களோட பால வேலையும் நடக்குது. ஆமா. பால வேலை முடிஞ்சா அது தண்ணி வாரத தடுக்காதோ? இந்த பாலம் முதல் இதுல பாலம் ஒன்று இருக்கு. அதை நாங்க முதல் கட்டைக்குள்ளேயே சொன்னாங்க, இது தண்ணி பாயிரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விட்டு கட்டணும். அவையில அந்த கீழுக்கு போட்ட கொங்கிரீட் அதில் ஒழுங்கா போடாம சும்மா கட்டினதால 6 மாதத்திலே உடைஞ்சிட்டு அந்த பாலம். உடைஞ்ச வழியா இப்ப 1,20,00,000 டக்ளஸ் அந்த கடத்துள்ள அமைச்சரா இருக்க ஒதுக்கின காசுல இப்ப கட்டுப்படுது பாலம். அவையில கீழால தண்ணி போகக்கூடிய மாதிரி எல்லாம் வச்சுதான் செய்யணும். இப்ப அப்ப மழை காலம் இளைஞர்களுக்கு இங்க ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஓமா, இதை இப்ப வெட்டி விட்டுட்டு இப்ப இதுக்கு குளிக்கிறது ஆக்கள் இப்ப 2-3 நாளையால கடல் தண்ணி வரும் மேல வெறும் நல்ல தண்ணியா வந்துடும். குளிக்கிற இப்ப இந்த குரங்கு காய்ச்சலோ இந்த எலி காய்ச்சல் ஒன்று வாரபடியா தண்ணி வழி வருதான் வளைய மாட்டேன். 2-3 நாள் வெள்ள தண்ணியா வெள்ள தண்ணி பால் போல் தண்ணி. அப்ப நாங்க அதை குளிக்கணும். ஆனா இப்ப என்ன பிரச்சனை, இந்த தண்ணி எல்லா இடத்துல இருந்து மாறபடியா இல்ல குளிக்கிறத தவிர்க்கிற நல்ல. ஏன்னா அந்த காய்ச்சல் ஒன்று பெறவரபடியா நாங்களே குளிக்க பயப்படுவோம். எங்களுக்கு வந்து சாகுறாங்க. எலிக்காய்ச்சல் 70 இருக்கலாம் ஆஸ்பத்திரியில. அதான் இப்ப நியூஸ் பார்த்தாங்க. நாங்க வெளியே அங்க போய் பாப்போம். வேற கடலுங்களை வந்து மீன்கள் கடல்ல இருந்து குளத்துக்கு வரும், குளத்துல இருந்து கடலுக்கா போகும். அப்ப வேறுங்க இப்ப வீச போறாரு, வேறுங்க எப்படி வீச போறாருன்னு சொல்லி பண்ணி கொண்டு பாத்தீங்கன்னு சொல்ல எங்களை கடற்கரை புத்தா இருக்கு. அந்த போஸ்டுகள் லைட்டுகள் எல்லாம் போட்டுது. மீனவர்கள் சரியான பாதிப்பண்ண வேறுங்க. எங்களுக்கு தொழில் செய்து சமுத்தி தாரையில ஒன்றுமே இல்ல, ஒரு நிலம்புரி தாரையில ஒன்றுமே இல்லை. ஆனா உண்மையிலே இப்ப நாங்கள் எல்லாம் இப்ப கரையில வச்சிருக்கிறோம். 2 மாதமாக கடல்ல தொழிலுக்கு வேலைக்கு போய் காத்து கடலால தொழில் செய்யறையில ஒன்றும் செய்யறையில. ஆனா எங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பனவும் தாரையில முடிவு பாத்தீங்க தெரியாது. கடற்கரை என்ன சொல்றாரு காத்துக்கு தொழில் போட்டா
மீன் தான் மாற்றப்பட்டிருக்கு. இந்த சிலாபி குஞ்சு, சிலாபி குஞ்சு இந்த மீன் தான். ஓடு மாட்டேன் பாடவேலை குறைஞ்சாங்களோ பாடவேலையால 2 தண்ணி மறைச்சோடனே தண்ணி எந்த பக்கம் போடுறீங்க இப்ப பாலம் வேலை முடிஞ்சாங்கள கீழால போக்கால பாயும் இந்த தண்ணி. கீழால பாயும் சரியா. ஏன்னா இப்ப அங்கால இந்த கும்பலையில இருந்து அங்கால இருக்க தண்ணியில எல்லாம் வருது. நம்ம மலையாளஞ்சாடி பக்கம் இருந்து பாருங்க, அங்க இருந்து இப்படியே வந்தோன்று கருத்துல இருந்து வர தண்ணி எல்லாம் அப்படியே வருது. அப்படி மலையாளஞ்சாடியால வந்து அப்படியே வருது. இதெல்லாம் அது பார்க்க தெரியுதுயா. இதானா 12 லட்சம் 14 லட்சம் போட்ட பாலம். இது பாலம் இல்ல, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பாலம் போட்டு 4 மாதத்துல பாலம் போட்டு இன்ஜினியர் இப்படித்தான் பாலம் போட்டு எல்லாம் உடஞ்சு. இது ஒரு இந்த ரஜீவன் வந்து ஒரு ஆளை பொன்னாட ஊத்தி கௌரவிச்சார். இதான் அந்த ஒரு இந்த பனமட்டையால போட்டு கொங்குவீட் போட்ட பாலம் போட்டது. பாருங்க, 60 வருஷமா செடியா தான் நிக்குது. உண்மையா அப்படியான ஒருத்தருக்கு பொன்னாட ஊத்து ரஜீவனாக்குமே நாங்களும் வாழ்த்து சொல்லணும். வேணும்னா உண்மையா இப்படி ஒரு முயற்சி எல்லாரும் எடுக்க மாட்டேன். 4 வருஷமா இந்த பாலம் இப்படி இருக்குது. பாருங்க, கொஞ்சம் அவங்க போட்ட பாலத்தை பாருங்க, போக்கு எல்லாம் தண்ணி கேயும் அதுக்குள்ளேயும் எப்படி என்ன வேகமா பாயுது பாருங்க. தண்ணி எல்லா இடத்துல இருந்து வாங்க இங்க எவ்வளவு பள்ளம் வாங்க புட்டியில இருக்கு தண்ணி. போலோடாக்கு அந்த ஒரு 3 லைட் போயிட்டு கடலோட. இப்ப அதான் நிக்கிறோம். அப்படி விழுகுறா கலட்டி எடுப்போம்னு தான் நிக்கிறோம் நாங்கள். இந்த லைட் அப்படி விழுத்தால் கலட்டுவோம்னு சொல்லி. கடலோட போயிட்டு தாண்டு கடைசியில பால வேலையிலும் கூட இல்ல நப்பாட்டியாச்சு. ஏன்னா மழை வெள்ளம் நேரம் செய்யலாதானே. அந்த போட்டுகளும் கடலும் குளங்களும் அவ்வளவு இடவழியில இருக்குன்னு பாருங்க. ஒரு சொட்டு ஒரு 30 அடி 35 அடிக்குலாம் இவ்வளவு தொழிலும் பாதுகாப்பா இருக்குது. அதுக்கான சரியான இடங்களும் இருப்பாங்க. எப்படி இருந்த உயிராபத்துகளும் அதனாலதான் நாங்கள் ஒரு 8 வருஷமா பாலம் வேணும் கேட்டாங்க. இப்பதான் ஏதோ செஞ்சு தரீனம். தேவையில உடனுடனே பூர்த்தி செஞ்சா நல்ல. தேவையெல்லாம் அழிஞ்சா பிறகு நிவாரணம் கொடுத்து பிரயோசனம் இல்லை தானே. என்ன தண்ணி மழை முட்டுனா பாயுங்க. அந்த வாய் அங்க வாயே என்ன அங்கே பட்டிதான் போயிருக்கு. இந்த இப்ப அவங்க ரோட் போட்ட கூட இருக்கா. இந்த வளமையா கும்பல கிழக்குலயும் பெற்றுவேல் இல்ல அது கிட்ட நிக்கு வெட்ட குடிக்கணும். அவையில் வெட்டையில் அதான் அங்க பாயல் அவையிலும் ஜேசிபி பிடிச்சு தானே வெட்டுறது. போற ஜேசிபி போக புயலுக்குள்ள சரியா தொழில்கள் எல்லாத்தையும் அழிஞ்சது, வலைகள் எல்லாம் மற்ற வேலை நட்டுறாக்கள், மீன் வியாபாரம் செய்யறாக்கள், எவ்வளவு தொழில்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறோம். வாடிகள் எல்லாம் தண்ணிக்குள்ள மிதக்குது, எல்லாம் வாடிய பாருங்க, வாடி எல்லாட்ட வாடியெல்லாம் தண்ணிகளுக்குள்ள நிக்குது. தொழிலாளர்கள்
ரைட்டு போகக்கூடாது ம். பப்பு போற போன் பண்ணிக்கோ ம். அங்க ஓடு இப்ப அடுத்த புயலும் வருது அப்புறம் அடுத்த சாமியா புயலுக்கு இருக்கு. உங்களுக்கு. அது மக்கள் தண்ணி அப்படியே நின்று இது மழை குறைவு இது அதான் தாரா பெரிய அதான். மழைக்கு இவ்வளவு தண்ணி என்றார் நீர் குறைஞ்சிரு இந்த ரோட்டில் நடக்கு ரோட்டை பள்ளம் வேண்டி இருக்கு அந்த அந்த நிப்பாடி என்ன காட்டு கிடக்க இல்லை ஆமா இது எவ்வளவு தொழிலாளர் பாருங்க தொழிலாளர் போகாம எல்லாம் இருக்குது கரையை கட்டி கட்டி எல்லாம் அங்க அங்க இருக்குது கொஞ்சம் தொழிலாளர் இல்லாம உண்மையா மீனவர்கள் சரியா பாதிக்கப்படுகிறோம் அதுக்கான ஒரு நிவாரணம் கொடுப்பனோ அந்த ஒன்றுகளையும் கொடுக்கணும் இல்ல தொழிலாளர் இது இப்ப ஊரண்டி போட்டு தண்ணி நிக்கிறாக்கள் குடிக்கிறோம் ஆனா பாதிக்கப்படுறதுமே மீனவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்கணும் இல்லையே இப்ப கடற்பக்கத்தால மீனவர்கள் பாதிக்கப்படுறது அரசாங்கம் வந்திருக்க அமைச்சர்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தா நல்லா நினைக்கிறோம் எங்கட அமைச்சர்களுக்கு வந்திருக்க இங்க பார்க்கணும் எங்கட குறையில கேட்டு அறியணும் அறிஞ்சாதான் நாங்களும் சொல்லலாம் அவங்களோட குறைகள் என்னென்னு சொல்லி இவ்வளவு தான் எங்களால சொல்ல வேண்டிய இதுகள் குறையில சொல்லி இருக்கு அமைச்சர் முருகா வந்து பார்க்கணும் எங்களை இடங்களை வந்து பார்க்கணும் மற்றது என்ன இப்ப பாருங்க வாடியல் இருக்கு வாடியல்ல வந்து மீன் ஏற்றி கொழும்புக்கு அனுப்புறது மீன் கொழும்புக்கு ஏத்துறது இங்க இருந்து மீன் கொழும்புக்கு ஏத்துறது வியாபாரிகள் வந்து உண்மையில ரோட்டுகள் சரியான பிரச்சனையா இருக்கு அந்த ரோட்டுகளும் உண்மையில செய்யணும் மற்ற அந்த மின்விளக்கு பிரச்சனை அது ரஜிவண்ணாவோட காய்ச்சினாங்களா அவர் செஞ்சுதாரன்னு சொல்லி இருக்கிறார் வாடியில இருந்து முழுக்க வாடி அந்த ஒரு வாடி போச்சு ஃபுல்லா சரி வார காத்து என்ன நடக்காது கடவுள் தான் தெரியும் அடுத்த புயல் கடவுளை பண்ணாலும் பெரிய காத்து அறிவாரு கடவுளுக்கு குளத்தோட இடைவெளி 25 அடியும் 30 கிலோ ஒரு அடி ஒரு சின்ன கட்டம் அந்த போன இளமை வந்த வேலை ஒன்று இருக்கா சொல்லு இருக்கா ஓகேண்ணா நன்றி இதெல்லாம் இது மற்ற எங்களை வேற இதுகள் ஒன்றும் இல்ல உரிமையிலுக்கு வெள்ளம் வந்தாலே எல்லாம் வேலை போயிடும் இனி நாங்க மனுஷ மேல கூட்டிக் கொண்டு இப்படியே வந்து இதுகளை பார்ப்போம் இந்த இதுகளை பார்த்து சுமார் ரசிப்போம் மற்ற சனங்களும் வந்து பார்க்கும் எல்லா இடத்துல இருந்து வந்து எல்லாம் பாக்குங்கள் கடலுங்குளம் வந்து எடுத்துருக்கேன்னு சொல்லி எல்லாம் வந்து பாக்குங்கள் உடனே எங்கட இதுகள் என்ன குறையல் நன்றியா நன்றி வணக்கம்